அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நம்ம எழுப்பக்கூடிய மற்றொரு கேள்வி, இந்த 18 சித்தர்கள், 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், 30 முக்கோடி தேவர்கள், இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? நம்ம பாரதத்து மேலே பல பேர் படையெடுக்கும்போது இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? பாரதத்தை காக்கலையா? பாரதத்து மேலே அவங்களுக்கெல்லாம் பற்று இல்லையா? இந்த கேள்விக்கு எங்கே இருக்குது விடை? அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்ல. இந்த படையெடுப்புனால் எத்தனை கோடி மக்கள் நம்ம பாரதத்தில் இறந்துருப்பாங்க, எத்தனை கோயில்கள் சூறையாடப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் நம்ம முன்னமே சொன்ன சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் எல்லாம். அப்போ அந்த காயத்துக்கு யார் மருந்து போடுவா? மறுபடியும் அதே கடவுள்களை நம்மெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கேங்க. நம்மளுடைய சந்ததிகள் அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கே இருக்குது? பொதுவாக நம்ம ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அந்நியன் உள்ளே வந்துட்டான், நம்மளை ஆட்சி செய்கிறான், அவனை விரட்டணும், அதுதானே நம்மளுடைய. அவன் நல்லதே செஞ்சாலும் அவன் அந்நிய உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம விரட்டுறோம் இல்லையா? ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே நடந்த அநீதிகளை எடுத்து பார்க்கணுமா இல்லையா? சொல்லுங்கள். இந்த நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பரங்கி மலை, நம்மளுடைய பாரிவள்ளல் ஆண்ட பிரான்மலை, இப்படி இங்கே ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். பாரிவள்ளலை விட ஒரு சிறந்த தர்மன், ஒரு தர்மத்தை கடைபிடித்தவன் இருக்கக்கூடுமா இந்த தமிழகத்தில் அல்லது பாரதத்தில்? அவருடைய நிலை என்ன ஆணுச்சு? யார் படையெடுத்தா? யார் அதை கொண்டு ஒழிச்சா? எவ்வளோ பெரிய சதி நடத்தி அந்த கதையை முடித்து வச்சாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், அந்த பாரிவள்ளலுடைய நாட்டிற்கு படையெடுத்து வந்தவர்கள் அந்நியர்களா இல்லை உள்நாட்டை சேர்ந்தவர்களா? எப்படி பார்ப்பீங்க அந்த விஷயத்தை? அப்போ தர்மம் எங்கெல்லாம் மீளப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆபத்து வந்து நிற்கும். இதுக்கும் இந்த சித்தர்களுக்கும், ரிஷிகளுக்கும், தேவர்களுக்கும், கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க படைச்சிட்டாங்க, அவங்கவுங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை தான் நீங்கள் பிடிக்கணும். அவங்கவுங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்கவுங்க தர்மத்தின்படி இருந்தால் அவங்களுடைய பக்கத்துணை இருக்கும். அப்படி இல்லாமல் மனம் போன போக்கில் ஆசைக்கு உங்களை நீங்கள் அடிபணிய வச்சு செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் இறைவன் துணை நீக்க மாட்டான். அதை சரியாக புரிஞ்சுக்கிடணும். ஆத்ம நமஸ்காரம்.